எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தட்டு சமையல். இன்றைக்கி நம்ம தட்டு சமையலில் மசால் கடலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பெரும்பாலும் பேக்கரியில் கடையிலலாம் நம்ம போய் வாங்குவோம். இதையே நம்ம வீட்டில் எவ்வளோ சுலபமாக டேஸ்டியாகவும் மொறுமொறு போடவும் நம்மளால் செய்ய முடியுங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம தட்டு சமையலுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் மசாலா கடலை பண்ணுறதுக்கு முதல்ல மசாலாவுக்கு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 4 டீஸ்பூன் கடலை மாவு, 2 டீஸ்பூன் பச்சரிசி மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் வரமிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. மசாலா கலவைக்கு தேவையானதெல்லாம் நம்ம சேர்த்திட்டோம். இதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. நல்ல இலக்கமாக மாவு பதத்தில் கலந்துக்கோங்க. நான் கலருக்காக ஒரு பிஞ்ச் கேசரி பவுடர் சேர்த்திக்கிறேன். வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கோங்க. மசாலாவை இந்த பதத்தில் கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிடுச்சுன்னா கடலையோட ஒட்டாது. மசாலா கடலை பண்ணுறதுக்கு நான் 1 கப் நிலக்கடலை எடுத்திருக்கேன். இது 100 கிராம் வரும். நிலக்கடலை ஈரப்பதமாக இருந்துன்னா கொஞ்சம் காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது நல்ல மொறுமொறுன்னு வரும். இப்போ மசாலா கூட நிலக்கடலையை சேர்த்தி நல்லா கலந்துக்கலாம். மசாலா கடலை கூட ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் எண்ணெயில் போடும்போது சரியாக இருக்கும். கடலை மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ காய வச்ச 1 டீஸ்பூன் எண்ணெயை நான் இது கூட சேர்த்திக்கிறேன். எண்ணெய் சூடு ஆறுனதுக்கப்புறம் கையால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் ஊறுனா போதும். எண்ணெய் காயறக்குள்ளே நல்லா ஊறிக்கும். மசாலா கடலையை பொரிச்செடுக்கிறதுக்கு ஒரு தவாவில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மசாலா கடலையை ஒன்றொன்னா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். தள்ளி நின்னே போடுங்க, இல்லைன்னா எண்ணெய் பட்டு பட்டுன்னு தெறிக்கும். கடலையை திருப்பி போட்டு வேக வைங்க. கடலை இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு, நல்ல மொறுமொறுப்பாக இருக்குது. கடலை வேகும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டாலும் கரண்டியில் இப்படி தட்டி விட்டிங்கன்னா பிரிஞ்சுக்கும். கடலை இப்போ நல்லா பொரிஞ்சு மொறுமொறுப்போட நல்லா வெந்துருச்சு. இது மாதிரி எண்ணெய் வடிகட்டுற கரண்டி வச்சு எடுத்திங்கன்னா சீக்கிரமாகவும் நம்ம எடுத்துடலாம். எண்ணெயும் இதுலேயே வடிஞ்சுக்கும். இது இப்போ தனியாக ஒரு தட்டில் ஆற வச்சு நீங்கள் சாப்பிடலாம். கடலை நல்லா ரெட் கலரில் மொறுமொறுப்பாக சூப்பராக வந்திருக்குது. நம்ம தட்டு சமையலில் பண்ண மசாலா கடலை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி மசால் கடலையை மொறுமொறுப்பாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த மாதிரி நீங்கள் குழந்தைகளுக்கு பண்ணி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெஷ்ஷாக நம்ம செஞ்சு சாப்பிட்ட திருப்தியும் நம்மளுக்கு கிடைக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.